சௌக்கியமா? விஜய் அண்ணன் வந்து இந்த மாரி துவண்டு போயிருவாரு. அரசியல் பயணத்த விட்டே வந்து வெளியில போயிருவாரு. கட்சிய கலைக்க போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க மூஞ்சில கரிய பூசி நாமத்த பூசிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அண்ணனோட சார்புல என்ன சொல்லியிருக்காருன்னா, "கரூர் ஏன் போல?" அப்படின்னு கேட்டதுக்கான பதிலா வந்திருக்கு. ஏன்னா, இந்த மாரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. எவ்வளவோ வலிகள் நம்ம வெளியிலருந்து பார்க்குற நமக்கே வந்து அந்த மனசு பொறுக்கல. குட்டி குட்டி குழந்தைங்கன்னு நெனைக்கும்போது, தன்னோட மனசு எப்படி பொறுக்கும்? அதே மாரி அங்க அவர் எப்படி அந்த இடத்துக்கு முடியும்? அப்படின்ற மாரி தான் வீடியோல கேட்டிருந்தாரு அண்ணன். ஏன்னா, அவரும் ஒரு சராசரி மனுஷன் தானே அப்படின்ற மாரி. இந்த மீடியாக்காரங்கள பொறுத்தவரைக்கும், அவர் எங்க போனாலும் இந்த வால் பிடிச்ச மாரியே போயி, உண்மையிலேயே வந்து ஒரு தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய ஒரு தலைவர இன்னைக்கு தலகுனிய வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா, ஒவ்வொரு அசைவுகளும் இப்ப ரகசியமா காக்கப்பட வேண்டிய ஒரு வழித்தடங்களும் சரி, இந்த மீடியானால ரிலீஸ் ஆயிருது. அது அந்த பசங்க வந்து அந்த ரூட் பிடிச்சு போய் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு அப்படின்னா காரணமே அதுதான். ஏன்னா, என்டிஏ சைட்லேருந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. ஹேமா மாலினி மேடம் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட குழுக்கள் வந்து ஆராய்ஞ்சுகிட்டு இருக்கு. ஏன்னா, எல்லாருக்கும் தெள்ளத் தெளிவா தெரியும் யார் காரணம் அப்படின்னு. இன்னைக்கு கரூர் மக்களே வந்து அவ்வளோ தூரம் உண்மைய பேசுறது உண்மையிலே வந்து விஜய் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு அண்ணனே வீடியோல சொல்லியிருப்பாரு. 2வது அண்ணன் வந்து ரொம்ப சோகமா வீடியோ பேசுறாருன்னு எல்லாரும் நினைக்கலாம். அது சோகத்தின் பின்னணி இல்ல. என்னோட தொண்டர்கள நீங்க கை வச்சீங்கன்னா, நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொல்லியிருப்பாரு. அது வீடியோல அண்ணன் சொல்லாம சொல்லியிருக்காரு. நான் ஆஃபீஸ்ல இருப்பேன், இல்ல வீட்ல இருப்பேன். நீ என்ன எங்க வந்து வேணாலும் நீ பார்க்கலாம். அத விட்டுட்டு என்ன சகோதர, சகோதரிகள் மேலயும், யூடியூபர்கள் அந்த தனக்கு சப்போர்ட் பண்றவங்க மேலயும், சமூக ஊடகங்கள்ல தன்ன பத்தி பேசுறவங்களையும் நீங்க தொடக்கூடாதுன்ற மாரி அண்ணன் சப்போர்ட்டா பேசியிருப்பாரு. உண்மையிலேயே வீடியோ வந்து அண்ணன் வெளியிட்டது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். சீக்கிரமா அந்த கரூர் போயிட்டு அவங்கள சந்திக்கிறதா இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க சீக்கிரம் குணமாகணும்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு. இந்த மாரி அரசியல் சூழ்நிலையில பரபரப்பா போயிட்டுருக்கிற ஒரு இடத்துல, திடீர்னு இந்த மாரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஏன்னா, ஏற்கனவே வந்து அறிக்கையா வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது வந்து இந்த கைது பிரச்சனை. அது என்னன்னா, நிர்மல்குமார், அங்கிட்டு பொதுச் செயலாளரா இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் அந்த ஊர்ல இருந்து மதியழகன் அவரை வந்து ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுனது அவங்க வீட்டுக்கே சொல்லாம, அவங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. காலையில நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபெலிக்ஸ் அண்ணன். ஃபெலிக்ஸ் அண்ணன பொறுத்தவரைக்கும் அண்ணன் எங்கிட்ட வெயிட்டா வாங்குறாப்லயோ அங்கிட்டலாம் பேசுவாரு நமக்கே தெரியும். ஆனா இந்த மாரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அவர் அரெஸ்ட் ஆயிருக்கார் அப்படின்னா, காரணம் நமக்கு புரிய மாட்டேங்குது. என்ன காரணமா இருக்கும்? இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல வந்து கருத்து சுதந்திரம் இல்லையோ? நம்ம வந்து கருத்து சுதந்திரம்னு நெனச்சுட்டு, நம்ம தான் வந்து பெருமையா நம்ம தமிழ்நாட்ட நெனச்சுக்கிட்டு இருக்கோமா? அப்படி நம்ம பேசுறதுக்கு கூட சுதந்திரம் இல்லையா? அப்படின்ற மாரி தான் கேட்க தோணுது. ஏன்னா, அவரு ஃபெலிக்ஸ் அவங்களோட ஒய்ஃபும் வந்து ஒரு காலையில ஒரு பேட்டியா குடுத்திருந்தாங்க. அப்படி அவர் என்ன பேசிட்டாரு? நடந்தத நடந்த மாரி மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அவர் எத்தனையோ வீடியோக்கள் போட்டிருக்காரு. எவ்வளவோ கீழ்த்தரமா கூட பேசியிருக்காரு. சில வீடியோக்கள் எல்லாம் பார்த்தா நமக்கே தெரியும். அரசைய விமர்சிச்சிருக்கலாம், மத்திய அரச விமர்சிச்சிருக்கலாம். ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அத பத்தின ஒரு டீட்டெயில் குடுக்குற ஒரு மனுஷன நீங்க இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுச் செயலாளருக்கு மேல கேஸ் போட்டிருக்கீங்க. ஓகே, எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ பேர நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க. இந்த ஊடகங்கள் மேல நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? ஏன்னா இன்னைக்கு பொய்யா பேசுறாங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அன்னைக்கு நைட்டே விஜய் வெளிநாடு தப்பி விட்டாருன்னு ஒரு நியூஸ்காரன் போடுறான். அவன நீங்க ஒண்ணும் செய்ய மாட்டேன்றீங்க. ஃபேக் நியூஸ கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. அவங்கள நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கூப்பிட்டு விசாரிக்க கூட மாட்டேங்கிறீங்க. அத விட்டுட்டு இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல தன்னோட கருத்த உண்மையா தான் பேசுறாங்க. யாரும் வந்து இன்னைக்கு பொய்யா பேசல. ஒவ்வொருத்தரும் ஆதாரம் திரட்டுறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களோட கையிலயும் வந்து அந்த செல்ஃபோன் இருக்கு. அப்படின்னும்போது அந்த ஆதாரத்தோட தான் அவங்க பேசுறாங்க. கூட்டத்துக்குள்ள யார் புகுந்தது எல்லாம் கரூர் மக்கள் சொன்ன கருத்து தான். கத்திய வச்சு கிழிச்சேன்னு சொல்றாங்க. கழுத்துல ஏறி மிதிச்சதா சொல்றாங்க. அண்ணன் மதியழகனோட ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து கழுத்துல நெஞ்சில எல்லாம் மிதிச்சிருக்காங்க. சில குழந்தைகள் எல்லாம் வந்து துச்சமா நினைச்சு வந்து ஏறி நடந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம பேசும்போது மனசு வலிக்குது. அவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு கரூர்ல நடந்திருக்கு அப்படின்னும்போது, நடந்தத மக்களுக்கு தெளிவா சொல்ற ஊடகங்கள், அது ஒரு பக்கம் சமூக ஊடகங்களா இருக்கட்டும், பொது ஊடகங்கள், இந்த டிவி சேனல்கள், மீடியாக்கள் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அவங்க மக்களுக்கு போலியான நியூஸையும், ஒரு அரசியல் கட்சி தலைவர வீழ்த்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை காரியங்களையும் முன்னெடுக்குறாங்க. அவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இன்னைக்கு அவங்களோட சேனல் வந்து டிஆர்பில எகிறிட்டு போணும்னு சொல்றதுக்கு, அவங்களோட ஒவ்வொரு தம்ப்நெயிலும், தலைப்புகளும் நீங்க பார்க்கும்போது அப்படியே பதறிட்டு தான் நம்ம உள்ள போய் போ வேண்டியது இருக்கு. அந்த மாரி வீடியோஸ் எல்லாம் வந்து உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஏன் அப்படி தம்ப்நெயில் வைக்கிறாங்க? ஏன் அப்படி தலைப்பு வைக்கிறாங்கன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சமூக
ஊடகங்கள்ல இருக்கிற எங்கள மாரி சின்ன சின்ன சேனல்களுக்கு போட்டியா அவங்க வர்றாங்களோ அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு மீடியாக்கள் வந்து அவங்கள தான் இன்னைக்கு மக்கள் நம்புறாங்க. என்ன நடக்குதுன்றத அவங்கவங்க செல்ஃபோன வீட்ல இருந்தா டிவி, இல்லையா செல்ஃபோன் அந்த மாரி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில, இவங்க இந்த மாரி போலியா மீடியாக்கள் கொண்டுட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்கும்போது, வேற என்னதான் செய்ய முடியும்? அப்ப சமூக ஊடகங்கள தான் மக்கள் நம்பணும். நம்ம வந்து எல்லா செய்தி சேனல்களையும் எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லல. இந்த மாதிரி போலியான செய்திகளையும், போலியான நியூஸ அத கொண்டுட்டு போய் மக்கள்ட்ட சேர்க்கிற சில ஊடகங்கள பத்தி தான் நம்ம பேசுறோம். சீக்கிரம் அதுக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். 2வது நம்ம ஆதவ அர்ஜுனாவ பத்தி பேசியே ஆகணும். அவர் வந்து இன்னைக்கு சமூக வலைதளத்தில அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு எக்ஸ் தளத்தில. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அண்ணன வந்து அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்க போவோம். நேபாளம் பிரச்சனைலாம் இழுத்து வச்சுட்டு அவர் வந்து எக்ஸ் தளத்தில போட்டிருக்காரு. ஏன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு துடிப்பு இருக்கு. அவங்க வந்து இன்னைக்கு தன்னோட தலைவர் மேல ஏன்னா ஒரு போஸ்டர் ஒட்டுனதுக்கே இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி வந்து ஒரு மகளிர் மாணவர் அணியிலருந்து ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. இந்த மாரி கரூர் சம்பவத்துக்கு. அத எதிர்த்து தாவேக்காவினர் சொல்லிட்டு போய் போட்டு ஒரு பிரச்சனை ஆயிருந்துச்சு. நியூஸ்ல பார்த்துருப்போம். அந்த மாரி ஒரு சின்ன பிரச்சனையே வந்துகிட்டு இருக்கிறம்போது, இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வேலைய பார்க்குறாரு. எதுக்காக நீங்க அப்படி போடுறீங்க? இன்னைக்கு இளைஞர்களுக்கு நீங்க தட்டி குடுத்து பரவால்லப்பா, நீங்க வந்து இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. வன்முறைய கையில எடுக்காதீங்க. அண்ணன் பின்னாடி வண்டியில வராதீங்க. ஏன்னா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலயும் நாங்க சொல்றோம். தயவு செஞ்சு டிவிக்கே இருக்கிறவங்க தலைமை சொல்றத கேளுங்க. 2 வீலர்ல ஹெல்மெட் போட்டு போங்க. வண்டிக்கு பின்னாடி போகாதீங்க. அண்ணன் பிரச்சாரம் பண்றாருன்னா, அந்த இடத்துல நீங்க அண்ணன பாருங்க. வண்டிய பின்தொடராதீங்க. குழந்தைங்கள கூட்டிட்டு வராதீங்க. வயசானவங்கள கூட்டிட்டு வராதீங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க வன்முறைய கையில எடுங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் கிட்ட வந்து யாரும் நிக்க முடியாது. ஏன்னா நாங்க எங்க பாதுகாப்ப பார்த்துக்கிறோம். உங்க பாதுகாப்புக்கு வழி வந்து நீங்களே தான் பண்ணிக்கணுன்ற மாரி சட்டத்த அவங்கள கையில எடுக்க சொல்றாப்ல. அண்ணே ஆதவ அர்ஜுன் அண்ணே அது தப்பு. இன்னைக்கு நீங்க பண்ற விஷயம் வந்து கட்சிய கண்டிப்பா தர மட்டத்துக்கு கொண்டுட்டு போயிரும். இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நெறைய தொண்டர்களோட உயிரிழந்து வளர்ந்து வந்த கட்சிய நீங்க வந்து சரிக்க பார்க்குறீங்க. இன்னைக்கு பாலாஜி அண்ணன் அப்படிதான் வந்து தன்னோட நண்பனா இருந்தாலும் சொல்லிட்டே இருந்தாப்ல. விஜய் அண்ணன வந்து நீங்க சரிக்க போறீங்க. நீங்க 3 பேரும் வந்து சேர்ந்து அதாவது 3 பேர்னா யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஐஆர்எஸ் அண்ணன், நம்ம புஸ்ஸி, அப்புறம் நீங்க இந்த 3 பேர் சேர்ந்து உங்கள வந்து விஜய் அவர்கள வந்து நீங்க ஏமாத்துறீங்கன்ற மாரிலாம் அண்ணன் சொல்லியிருப்பாரு. நீங்க செய்றதெல்லாம் பார்த்தா போக போக எங்களுக்கும் அப்படிதான் நம்ப தோணுது. ஏன்னா நீங்க வேற ஒரு கட்சியிலேருந்து மாற்று கட்சியிலேருந்து வந்திருக்கீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில வந்து டிவில உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பொதுச் செயலாளரா இருக்காரு அப்படின்னா, அவர் ஆல்ரெடி வந்து பாண்டிச்சேரியில ஒரு எம்எல்ஏவா இருந்தவர். அரசியல் நுட்பம் அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கங்க. உங்க சைடுல நம்ம பார்க்கும்போது பொதுமக்கள் கிட்ட இருந்து நீங்க எதிர்ப்ப சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இளைஞர்களுக்கு வந்து நீங்க வன்முறை பண்ணாதீங்கப்பா. இந்த மாதிரி நீங்க பேனர்ல ஏறாதீங்க. நீங்க மரத்துல ஏறாதீங்க. கரண்ட் கம்பிக்கு போகாதீங்கன்னு நீங்க சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். நம்ம கட்சியோட கொள்கைகள் அண்ணன். நீங்க ஆனா அந்த மாரி பண்ணாம நீங்க இளைஞர்கள தூண்டி விடும்போது எங்களுக்கு உங்க மேல வந்து எரிச்சல் தான் வருது. என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு விஜய் அண்ணன் வந்து அவ்வளோ பெரிய மனவேதனையில தன்னோட வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க இந்த மாரி ஒரு செயல செய்றீங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்ய முடியும்? தயவு செஞ்சு உங்களோட போக்க நீங்க மாத்திக்கங்க. கட்சியோட கொள்கைகளை முன்னெடுத்துட்டு போங்க. கட்சி தலைவர பத்தின ஒரு நல்ல விஷயங்கள நீங்க சொல்லுங்க தயவு செஞ்சு இளைஞர்களுக்கு. நீங்க சொன்னீங்கன்னா, அது கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் போய் கூட சேரும். அதனால அந்த மாரி விஷயத்த நீங்க சொல்லுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்குறோண்ணே. இன்னைக்கு நீங்க இந்த மாரி ஒரு ட்விட்டர போட்டு விட்டுட்டு, ஒரு எக்ஸ் தளத்தில ஒரு பதிவ போட்டு விட்டுட்டு நீங்க போயிருவீங்க. உங்களோட பேச்ச கேட்டு போற அந்த ஒரு இளைஞன் வந்து தன்னோட குடும்பத்த இழந்துருவான். அந்த பையனோட வாழ்க்கைய இழந்துருவான். ஏன்னா இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வேணா வேற கட்சி மாறி நீங்க ஈஸியா தாவிட்டு போயிருவீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி எங்க இருந்தோ வந்தவர் தான். ஆனா நாங்க அப்படி கிடையாது. தொண்டரா இருக்கணும்னு நினைக்கிறது நாங்க விஜய் அண்ணனுக்காக தான் தவிர வேற யாருக்காகவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்களோட மனசெல்லாம் நீங்க மாத்துறீங்க. இளைஞர்களோட போக்க மாத்துறீங்க. வன்முறைய நீங்க கட்சிக்குள்ள இருந்து திணிக்கிறீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட நீங்க எங்களுக்கு தேவை இல்லன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு போக்க போகும்போது எங்களுக்கு இளைஞர்கள் என்ன பண்ணுவான்? நீங்க சொல்றத கேட்பான். நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் பேர் எழுத்து நீங்க சொல்றீங்க அப்படின்போது, நம்ம விஜய் அண்ணனுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம்டான்னு சொல்லி செய்வான். கடைசியில அவன் ஜெயிலுக்கு போணும். நீங்க எனக்கு என்னன்னு வேற கட்சிய பார்த்துட்டு போயிருவீங்க. இல்ல உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அந்த பணம் இருக்கு. ஆனா கடைக்கோடி தொண்டர்கிட்ட அந்த பணம் கிடையாது அண்ணா. ஏன்னா இன்னைக்கு அந்த பையனோட படிப்பா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், நாளைக்கு கல்யாணம் ஆக போற பையனா இருந்தா கூட, அந்த பையனோட வாழ்க்கை உங்களால கெட்டு போயிரும். அதனால இந்த மாரி ஒரு விஷயத்துல நீங்க இளைஞர்கள திசை திருப்ப வேண்டாம்னு சொல்லிக்கிறோம். நீங்க நல்லது சொல்லுங்க. கட்சிக்குள்ள இருக்கிற கொள்கைய சொல்லுங்க. நல்லது சொல்லி அந்த பையங்கள தட்டி குடுத்து நீங்க கூட்டிட்டு போங்க. ஏன்னா தொண்டர்கள் எப்பவுமே மனசு மாற மாட்டாங்க. ஒரு தடவ ஒரு கட்சிய பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த கட்சி பின்னாடியே தான் பயணிப்பாங்க. இன்னைக்கு எல்லா கட்சியில இருந்தும், நெறைய சில கட்சிகள்ல இருந்து கூட முதியவர்கள் வந்திருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இளைஞர்கள் முதல் டைம் ஓட்டு போடுறவங்களா
இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு தடவ ஓட்டு போட்டு 2வது தடவ இருக்கிறவங்கள எல்லாருமே இன்னைக்கு டிவிக்கேல விஜய் அண்ணாக்காக மட்டும் தான் வந்து சேர்ந்திருக்காங்க. விஜய் அண்ணா எல்லாருமே உயிரா நினைக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல நீங்க இளைஞர்கள திசை திருப்பி அவங்களோட வாழ்க்கைய சீரழிச்சிட வேணாம்னு சொல்லி கேட்டுக்கிறோனே. தயவு செஞ்சு இந்த மீடியாக்கள் மக்கள் முன்னாடி போலியான செய்திய கொண்டுட்டு போய் சேர்க்காதீங்க. உண்மை இருந்தா அத போடுங்க. இல்லையா தவிர்த்துருங்க. உங்களோட டிஆர்பி ரேட்ட ஏத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிற எங்கள மாரி ஆளுகள எல்லாம் வந்து நீங்க உங்களோட சேனல பார்க்க வைக்கிறதுக்காக இந்த மாரி போலி நியூஸையும், போலி தலைப்புகளையும் வச்சு நீங்க நியூஸ் போடுறது அவ்வளோ தூரம் நல்லா இல்ல. நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லல. பொதுவா நாங்க சொல்றோம். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம்.